அடுத்ததாக இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் வருவோம். வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸை முழுமையாக மூடுறாங்க. என்னன்னா உள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு, அதுவும் டீட்டெயில் கேட்டிருக்கேன். முழுமையாக ஒட்டுமொத்த ஆஃபீஸையும் வெக்கேட் பண்ணிவிட்டு ரெட்டி அப்படிங்கிற நினைக்கிறேன் ஆந்திராக்காரர் ஒருத்தருடைய அலுவலகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவரும் நம்ம ஆதவனனும் ரொம்ப க்ளோஸ் போல் இருக்குது. அங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்க. இங்கே ஏதோ பஞ்சாயத்தாகி மொத்தமாக ஷிஃப்டிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறவங்களே தேர்தல் வேலையே வந்துடும் போல் இருக்குது. அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நேற்று போட்ட மரிய சீனாவுடைய கண்டென்ட் அவங்க கமெண்ட்ஸ் பார்த்தா, நீ யார், நீ என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் வரா வந்து, நீ சேகுவாரான்னு பேர் வச்சுட்டு நடுநிலையாக இருக்க மாட்டேற. நான் என்ன கேட்குறேன், இங்கே வாடா, சேகுவாரா என்னைக்கிற நடுநிலையாக இருந்தார், இங்கே வாடா இங்கே வாடா, சேகுவாரா என்னைக்கிற, அந்த சேகுவாரா கியூபா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கணும். டேய், சேகுவாரா நடுநிலையாடா, வந்து உனக்கு வந்து என்ன கியூபாவில் போய் ஏகாதிபத்திய அவனுங்களையும் அமெரிக்காவையும் கியூபா மக்களையும் உட்கார வச்சு பந்தாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரா? வாங்க நீங்கள் சொல்லு, உங்கள் தரப்பு சொல்லுமா, நீங்கள் சொல்லுமா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுறதா? ஏடா கேன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடுநிலையாக அவன் நடந்துக்கணுமா? சேகுவாரா மாதிரி வச்சுக்கணுமா? இந்த பார், சேகுவாரா இடது சிந்தனை கொண்டவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர், அநீதிகளுக்கு எதிராக பேசினவர். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக, அதிமுக, சீமான், அப்புறம் நான் விஜய், இவங்க எல்லாருமே அநீதி. நான் அடித்து எதிர்ப்பேன், ஓட விடுவேன். நீ என்னை வந்து ஏதாச்சும் அப்புறம் இன்னொருத்த வரான். பத்திரிகையாளர்கள்லாம் நடுநிலையாக இருக்கணும். பத்திரிகையாளர் நடுநிலையாக இருக்கணுமா ராஜா? இங்கே வேறு ராஜாவா? எந்த பத்திரிகையாளர் நடுநிலையாக இருக்கார் சொல்லுங்க? ஃபெலிக்ஸான உங்களுக்கு நடுநிலையாளர்? வா, அடிச்சு வரணும் வரேன்டா. பெரியார் பத்திரிகையாளர், பெரியார் என்ன நடுநிலையானவரா? இன்று பார்ப்பனியர்கள் அமோகமான பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார், வாய்ப்பு இருக்கவர்கள் போய் செல்லுங்கள் அப்படின்னு அவர் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டாரா? நடுநிலையா?